ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபைடாக என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் கீஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எவ்வளோ நேரம்லாம் உங்களோட ஒர்க்லோட குறைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விண்டோ ஏ ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோ ப்ளஸ் ஏ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். அது நோட்டிஃபிகேஷன் பேனல்னு சொல்லுவாங்க. ஒரு சில டேர்ம்ஸில் ஆக்ஷன் சென்டர் அப்படின்னுவாங்க. விண்டோஸ் ஏ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் சென்டர் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி விண்டோஸ் சி கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்டானா ஓப்பன் ஆகும். விண்டோ டி கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே தெரியும். அதே மாதிரி திருப்பி விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி டிஸ்பிளே ஹைட் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளே வந்து விசிபிளாக கொண்டு வரக்கும் விண்டோ ப்ளஸ் டி கீ யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கீ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ இ. பொதுவாகவே விண்டோ இ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ஷார்ட்கட்டு. ஜஸ்ட்டு விண்டோ இ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வின்கீ ப்ளஸ் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் மெனு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸ் நீங்கள் சப்போஸ் ப்ரௌஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸ் எல் அப்படின்றது ஒரு முக்கியமான கீ. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் வந்து லாக் ஆயிரும். அதாவது நீங்கள் விண்டோஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ பாஸ்வேர்டு கொடுத்து எப்படி நீங்கள் போகிறீங்களோ அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் எம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எத்தனை ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிடும். ஸோ மினிமைஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் எம் அகெயின் ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் எம் கொடுத்தீங்கன்னா எத்தனை டேப்போ எத்தனை ஃபைல் எக்ஸ்ப்ளோரோ நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வந்து மினிமைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் பி. வின் கீ ப்ளஸ் வி ப்ரெஸ் பண்ணுறப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டூயல் விண்டோ வச்சுருக்கீங்க இல்லை ட்ரிபிள் விண்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க, அதை டூப்ளிகேட் பண்ண போகிறீங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களான்றதுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வின் கீ ப்ளஸ் பி அமுக்குனீங்கன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. வின் கீ ப்ளஸ் கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் மெனு கிடைக்கும். நீங்கள் அதில் எந்த ஆப் வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ப்ரோ, பெயிண்ட், இந்த மாதிரி எந்த ஆப் வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். வின் கீ ப்ளஸ் கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வரும். அதே மாதிரி வின் கீ ப்ளஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் சர்ச் ஆப்ஷன் வரும். வின் கீ ப்ளஸ் ஆர் நீங்கள் அதை யூஸ்வலாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து ரன் கமாண்டு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வின் கீ ப்ளஸ் யூ. எப்படி நீங்கள் வின் கீ ப்ளஸ் ஐ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் செட்டிங்ஸ் வருதோ அதே மாதிரி வின் கீ ப்ளஸ் யூ ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு சிஸ்டமோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வின் கீ ப்ளஸ் ஐன்றது டோட்டல் செட்டிங்ஸு. வின் கீ ப்ளஸ் யூ அமுக்குனீங்கன்னா அதில் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வின் கீ ப்ளஸ் யூ ப்ரெஸ் பண்ணுறப்ப வரும். நெக்ஸ்ட்டு வின் கீ ப்ளஸ் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிப்போர்டில், அதாவது நம்ம யூஸ்வலாக வந்து சிஸ்டமில் வந்து நிறைய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் எவ்வளோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே கிளிப்போர்டில் இருக்கும். அந்த கிளிப்போர்டு அக்சஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வின் கீ ப்ளஸ் வியை ப்ரெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வின் கீ ப்ளஸ் டவுன் ஆரோ, வின் கீ ப்ளஸ் ரைட் ஆரோ, வின் கீ ப்ளஸ் அப் ஆரோ, வின் கீ ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ. இந்த ஆரோ கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அது என்ன புது டேப்பாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க கூகுளில் வந்து நான் ரைட் சைடு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வின் கீ ப்ளஸ் ரைட் டேப். இப்போ பின்னாடி இருக்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன்னா வின் கீ ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ. உங்களுக்கு ஈஸியாக விண்டோஸை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை ட்ராக் பண்ணி அது கார்னரில் போய் ஸ்னாப் பண்ணுவாங்க, இல்லை சைடில் ஸ்னாப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஆரோ கீ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். வின் கீயை ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த ஷார்ட்கட்ஸ் ஃபுல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் டைம் நீங்கள் அடிக்கடி சிஸ்டம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸல், வேர்டு இந்த மாதிரி டைப்பிங் ஒர்க்கு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கீஸ்லாம் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஒர்க்கு வந்து
ஒர்க் பண்ணுற டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப குறையும். யூஸ்வலாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து Ctrl+Shift+N அமுக்குனீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். இதுக்கு ஆகிற டைம் விட அதுக்கு ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் டியூரேஷன் டைம் வந்து ரொம்ப குறையும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி எவ்வளோ ஷார்ட்கட் கீஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். Until then, bye from Raghu Dragon.